அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 16 அதே வசனம் சங்கீதம் 29:2 சொல்லப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 3வது இடம் சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதுல ஒரு வார்த்தை கூட மாற்றமில்லை. இந்த 3 இடங்களிலும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பரிசுத்த அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரம்? இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், வெளியில பட்டாடை உடுத்திக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு நம்ம ஆண்டரை தொழுது கொள்வதுதான் அலங்கார தொழுதலா என்று நாம் நினைத்தால் அது நிச்சயமான தவறான ஒரு காரியம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அழகு, நமக்கு உள்ளத்தின் அழகை ஆண்டர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3:4 இப்படியே சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. அலங்காரமாய் இருக்க கடவுள், அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வெளியேற பெற்ற ஒரு அலங்காரம் இந்த அலங்காரம். அது உள்ளத்தின் அலங்காரம், இருதயத்தின் அலங்காரம், அது ஆவியாகிய இருதயத்தின் அலங்காரம். வேதம் சொல்லுகிற ஆவி என்பது இருதயத்தை குறிக்கிறது, இருதயம் என்பது ஆவியை குறிக்கிறது வேதத்தின் அடிப்படையில். அதனால்தான் மத்தேயு 5:3 சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். நாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஏன்னா இந்த இருதயம் மகா கேடுள்ளது, திருப்புள்ளது என்று நாம் எரேமியா 17:9 பார்க்கிறோம். அதே போல மார்க் 7:21 பாத்தீங்கன்னா 13 விதமான பாவங்கள் இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த பாவமான இருதயத்தோடு நாம் தேவனை தொழுது கொண்டால் அந்த இடத்திலே பரிசுத்தம் இல்லை, நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை. இன்னைக்கு தேவன் நம்முடைய இருதயத்திலே ஒரு சுத்திகரிப்பை கேட்கிறார். இந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுது, அவருடைய கனி நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே சாந்தத்தை கொடுக்கிறார், அமைதலை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், இச்சையடக்கத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற அந்த 13 விதமான பாவங்கள் நம்ம விட்டு ஒன்னொன்னா அவர் கிளப்பிட்டே இருப்பார். நம்ம தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் முதல்ல நமக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்குள்ளே வரும். நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டோடைய வசனத்தை நாம் நோக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி நம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் வருகிறது. வசனத்தினாலே நம்ம சுத்திகரிக்கிறோம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் மாறுகிறது, நமக்குள்ள இருக்கிற அந்தகார ஆவிகள் மாறுகிறது. தேவன் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்புகள் நடத்துகிறார். நமக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்காரம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுது. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நம்ம அழகானவர்களை மாறுகிறோம். முக அழகை தேவன் பார்க்கவில்லை, மனுஷன்தான் முக அழகை பார்ப்பான். கர்த்தரோ நம்முடைய இருதயத்தின் அழகை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.